ஹை ஸ்குவாட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளை தஞ்சாவூர் எஸ்எம்பியில் விளாட கூப்பிட்ருக்காங்க. நம்மளும் அழைப்பை ஏற்று வந்துட்டோம். இந்த சர்வரில் ஒரு 15 பேர் இருக்காங்க. நம்மளை இன்வைட் பண்ணது வந்து ரெபல் கேமிங் தமிழ்னு ஒருத்தர், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நம்மளை கூட நிறைய வீடியோ கொலாப் பண்ணியிருக்காரு. டிஸ்கிரிப்ஷனில் அவர் சேனல் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அவர் கூப்பிட்டோன்னே டமால்னு வந்துட்டோம் விளாட. வந்தோடனே நம்மளுக்கு பேஸ் கட்ட இடம் கொடுத்தாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணணுமோ அந்த ப்ராக்ரஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சுற்றிக்கிட்டு பார்த்தா என்ன கிடைக்குதுன்னு கோல் கிடச்சிது. கோலை மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். கோலை மைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். நான் வந்து பெட்டு செய்யணும், ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணணும்னு மறந்துட்டேன். கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கோஆர்டினேட்ஸு -3749 75 -12,000. ஒரு நார்மல் மைன்கிராஃப்ட் பிளேயராக என்ன பண்ணோம், ஸ்பான் செட் பண்ணிட்டு விளாட்ணும். நான் என்ன பண்ணேன், திமிரு மைன்கிராஃப்ட் 3 வருஷமாக விளாட்றமேனு திமிரு ஏறி போய் ரீஸ்பான் பாயிண்ட் செட்டே பண்ணல. ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணலாம் என்ன ஆகும், நம்ம செத்தா டேரெக்டாக ஸ்பானுக்கு போயிடுவோம். அதாவது நம்ம வேர்ல்டுக்குள்ளே எங்கே வரோமோ, எந்த இடத்துக்கு வரோமோ அந்த இடத்துக்கு போயிடுவோம். கண்டிப்பாக அது வந்து தூரமாக தான் இருக்கும். அது எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நான் விளாடிருக்கேன்னா எனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். நம்மளை இந்த இடத்துக்கு கூட்டு வந்த ரிபல் கேமிங்கும் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணுங்கன்னு சொல்லலை. அப்போது அவர் மேலே தான் தப்பு, நான்லாம் மறக்கலை. அப்புறம் சாப்பிட ஒன்றுமே இல்லைன்னு ராட்டன் ஃப்ரெஷ்ஷை போய் சாப்பிட்டுருந்தேன். அப்புறம் கையில் கிடக்கிறது எல்லாத்தையும் வச்சு கவு அது இதெல்லாம் அடிச்சுருந்தேன். இந்த இடத்துல தான் பாருங்கள், நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ ஹெச்பி இருக்குது, எவ்வளோ ஃபுட்டு இருக்குது, அதை நான் கவனிக்கவே இல்லை. சரி, எல்லாருமே டைமண்ட் ஆர்மர் மாறிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம டைமண்ட் ஆர்மர் மாறுவோம்னு சொல்லிட்டு டைமண்ட் ஆர்மர் மாற போனேன். என்ன நம்ம வந்து அடிக்குது. நல்லா நோட் பண்ணுங்கள், காலில் டைம். ஜாம்பியால் வர முடியாது, பக்கத்தில் ஜாம்பியும் இல்லை, நான் செத்துட்டேன். சர்வரில் விளாட்ற ப்ளேயர்ஸ் யாருனா இருந்தீங்கன்னா நான் எப்படி செத்தேன்னு சொல்லுங்கள். எனக்கு கண்டிப்பாக ஜஸ்டிஸ் தேவைப்படும். நான் செத்த உடனே என் லூட்ஸ் எல்லாம் அங்கேயே பரவி காணா போயிடுச்சு. அப்புறம் எனக்கு இந்த சர்வரில் விளாட இஷ்டமே இல்லை, வெளியே போயிட்டேன். அப்புறம் சரி திருப்பியும் விளாடுவோன்னு உள்ளே வந்தேன். கஷ்டப்பட்டு அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். கோஆர்டினேட்ஸை கரெக்டாக நோட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். உண்மையான மைன்கிராஃப்ட் பிளேயருக்கு தெரியும். ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணாமல் செத்துட்டு ஸ்பான்லேருந்து வந்து அவன் லூட்டெல்லாம் காணா போய் திருப்பியும் அவன் அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வந்துட்டேன். ஒரு வழியாக வந்துட்டு எவ்வளோ ஃபுட்டு கலெக்ட் பண்ணிருப்பேன்னு இன்வென்டரி நோட் பண்ணி பாருங்கள். 64 ஸ்டேக்கு, போக் ஷாப்பு, மட்டனு, இன்னொன்னமோ கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். எல்லாம் 64. அப்புறம் ஸ்மோக்கர் ஒன்று செஞ்சுட்டு எல்லாத்தையும் இதில் போட்டேன். ஃபர்னஸில் நீங்கள் ஓர்ஸ் எல்லாம் போடலாம், அதாவது ரா அயனு, ரா கோல்டு அதெல்லாம் போடலாம். ஃபுட்டும் அதிலே போடலாம், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் அது. அதனால நான் ஸ்மோக்கரில் செஞ்சு போட்டேன் எல்லாத்தையும். ஸ்மோக்கர்லனா வந்துட்டு நம்மளுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும் வேலை. அப்புறம் என்ன பண்ணேன், அதே கொழுப்பில் மைனிங் போனேன். மைனிங் போகிறப்பயே எனக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் கிடச்சிது, கொஞ்சம் அயனு அது இதெல்லாம் கிடச்சிது. ஒரு நார்மலான மைன்கிராஃப்ட் பிளேயர்னால் என்ன பண்ணுவான், அந்த அயனெல்லாம் வச்சு ஆர்மரை போட்டுட்டு மைனிங் போவான். நான் என்ன, நம்ம தான் 3 வருஷமாக மைன்கிராஃப்ட் விளாட்றோமேன்ற கொழுப்பில் அப்படியே போயிட்டேன். என்ன பண்ணுறது, கொழுப்பு எடுத்து ஆடினுக்கிறேன். என்றைக்கு சாவ போகிறேன்னு தெரில. எல்லாமே நல்லா தான் பார்த்துருப்பீங்க. நான் போனது வந்தது, கரெக்டாக லூட்டெல்லாம் எடுத்தது, ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணது. இதுக்கப்புறம் கெட்டதாக தான் பார்க்க போகிறீங்க. அப்படியே கீழே விட்டேன். பிரிட்ஜு போட்டு வரேன்ற பேரில் கீழே விட்டேன். திருப்பி மேலே போனேன். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். இது ஃபண்டெல்லாம் கிடையாது, உண்மையிலே இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். மேலே போனேன். இப்போ நான் மேலே போயிட்டேன்னா மேலே போயிட்டு இருக்கேன். மேலே போயிட்டு ட்ரிக்கு சொல்லித்தரேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒர்க் ஆகலைன்னா வந்து திட்டாதீங்க. மேலே போயிட்டேன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் மேலே எதுனா ஒரு கேவை பார்த்துட்டீங்க, உங்களுக்கு கீழே போகணும், அந்த கேவுக்கு போகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, முன்னாடி ஒரு பிளாக்கை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணணும் எனக்கே தெரில, மறந்துட்டேன். என்ன பண்ணோம் ஞாபகம் வந்துச்சு. முன்னாடி ஒரு பிளாக்கை ப்ளேஸ் பண்ணிட்டு பிளாக் பட்டன்லேருந்து கையை எடுக்காமல் கீழே வந்துடணும். அப்புறம் அப்படி போனீங்கன்னா வந்துடும். எப்படி சூப்பராக கீழே வந்து பார்த்தீங்களா, பிளாக்கு கீழே போனோம், பிளாக் எடுக்கணும், ப்ளேஸ் பண்ணிட்டு அப்படியே கை எடுக்காமல் கீழே அந்த நம்ம நிற்கிற பிளாக் வரணும். இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா கவலைப்படாதீங்க, உடச்சி திருப்பி ட்ரை பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா உழுல பிளாக்கு உழுவ மாட்டேங்குது, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஊந்துச்சு. உங்களுக்கு பிளாக் உழுவுற மாதிரி தெரியும், கண்டிப்பாக தெரியும். ரொம்ப போர் இதுன்னு நினைக்கிறேன் வீடியோ. 12 நிமிஷம் வீடியோ வேறு, நான் பேசுறது வேறு தெரில. அதே மாதிரி பண்ணி கீழே போயிட்டேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் முன்னாடி செவுரு இருக்குது, அந்த செவரை கூட உடச்சிட்டு போயிருக்கலாம் கீழே.
நம்மளுக்கு திமிராச்சே, நம்ம தான் 3 வருஷம் மைண்ட் கிராஃப்ட் விளாட்றோமே. எனக்கு திமிரு, அதனால நான் அப்படியே போட்டு போயிருந்தேன். ஒரு வழியாக போட்டு கீழே வரைக்கும் போயிட்டேன். ஆனால் போட்டு பிரயோஜனமே இல்லை. போன உடனே ஆட்டுப்புழுக்க வந்துட்டான். இது பெரிய சாம்பியா சின்ன சாம்பியா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது குட்டி சாம்பி, குட்டி புழுக்க. குட்டி புழுக்கையை எப்படி அடிப்பாங்க? கீழே தான் அடிப்பாங்க. ஆனால் நான் போட்டிருக்க ஆக்ஷன் ஸ்டஃப்பில் இது பெரிய புழுக்க மாதிரி தெரிஞ்சுது. பின்னாடியே பெரிய புழுக்க ஓடி வந்தான், அதாவது பெரிய சாம்பி. சாம்பியை தான் புழுக்கன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பெரிய புழுக்கம் தான். சரி 2 பேரும் சேர்த்து அடிப்போம்னு சொல்லிட்டு ஸ்வீப் இருக்குது, அதாவது இது ஜாவான்றனால ஸ்வீப் இருக்குது. ஒரு அடி வச்சா 2 பேருக்கும் டேமேஜ் விழும். ஃபஸ்ட்டு சின்ன புழுக்கையை போட்டு பெரிய புழுக்கையை போட்டேன். அப்புறம் டார்ச் வச்சுட்டு உள்ளே போனேன். டார்ச் வைக்கலன்னா நிறைய ஜாம்பி ஸ்பான் ஆவாங்க இருட்டில் இருந்தால், அதனால் அப்படியே டார்ச் வச்சுட்டு உள்ளே போயிட்டே இருக்கும்போது இந்த ஸ்பைடர் புழுக்க வந்தான். பக்கத்துலேயே டைமண்ட்ஸு. எனக்கு டைமண்ட்ஸ் மைண்ட் பண்ணுற மூடே இல்லை, ஏன்னா என்கிட்ட ஃபார்ச்சூன் பிக்காக்ஸ் இல்லை. சர்வரில் எதனா ஒரு புண்ணிய வாங்கிட்ட ஃபார்ச்சூன் கேட்டு நான் மைண்ட் பண்ணிக்கலான்றேன்னு நான் விட்டுட்டேன். இதுக்கப்புறமா தான் உண்மையான சம்பவம் ஆரம்பிக்க போகுது. என்கிட்ட 62 ஸ்டேக் இருக்குது, பார்த்துட்டிங்களா? 62 ஸ்டேக் இருக்குது. இந்த 62 ஸ்டேக்கும் போகும்போதே எப்படி காண போகுதுன்னு பாருங்கள். இந்த இதில் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். நான் அடித்து மாட்டி விட்டேன் அவனை. அவன் ஜாம்பியை தான் அடிக்கணும் லாஜிக்கலாக பார்த்தா. ஆனால் என்ன இஷ்டம், மொதல் வாட்டி செத்தேன். 2வது வாட்டி லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு டார்ச் வச்சுட்டு போனேன் போய்கிட்டே இருந்தேன். அங்கே தான் ஜாம்பி இருக்கான்னு நான் பிளாக் பேஸ் பண்ணி ஏஞ்சி நின்றேன் ப்ரோ. தெரியாமல் ஏஞ்சி நின்றேன்னு நினைக்கிறேன். போட்டான். 3வது தடவை எல்லா ஐட்டம்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு இப்போ கூட 61 ஸ்டேக் இருக்குது. நோட் பண்ணிங்கன்னா தெரியும். கீழே விட்டேன்னா இந்த இடத்துல ஒரு சரியான ஃபண்டு நடக்கும். கிரீப்பர்ட்டை செத்துட்டேன், இல்லை அடுத்த தடவை நினைக்கிறேன். எல்லா நோட்ஸையும் எடுத்துகிட்டு திருப்பி கீழே போனேன் ப்ரோ. பேச முடியல, மூச்சு வாங்குது. எல்லா நோட்ஸையும் எடுத்துகிட்டு கீழே போயிட்டு ஜாம்பிக்கு முன்னாடி பிளாக்கை வச்சா என்ன ஆகும்? பிளாக்கை ஒஞ்சிரும், நம்மளுக்கு எதுவும் ஆகாது. முடியல. திருப்பி என்ன ஆகும்? செத்துட்டேன், வேறு என்ன ஆகும்? பார்த்தீங்களா? லூட்டெல்லாம் செத்துட்டே வந்துச்சு. இந்த இடத்துலையே நம்மளுக்கு லூட்டெல்லாம் காணா போயிடுச்சு, முக்கால்வாசி லூட்டு. எனக்கு எல்லா லூட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே போதும். நான் இந்த இடத்துல தான் அவனை அடிச்சு சந்தையில் தள்ளி விட்டேன். சந்தையில் தள்ளி விட்டு அவெஞ்சர்ஸ் மாதிரி எகிரி அடிக்கலான்னு பார்த்தா மண்டையில் ஏற வச்சுட்டு கால் சென்டர்லேயே விட்டான் ப்ரோ. செத்துட்டேன். அடுத்த வாட்டி என்ன தான் இவ்வளோ சம்பவம் நடந்தாலும் நான் கைவிடலை என் முயற்சியை. திருப்பி லூட் எடுக்கணும்ன்ட்டு இருந்தேன். திருப்பி செத்துட்டேன். திருப்பியும் வருவேன், லூட் எடுப்பேன், சாவேன், ரிப்பீட்டு. லூட் எடுப்பேன், சாவேன், ரிப்பீட்டு. இந்த இடத்துல செத்துருக்கணுமே, ஏன் சாவலை இன்னும்? கூடிய சீக்கிரம் செத்துருவேன். இந்த இடத்துல ஸ்டக் காண பாருங்கள். மேலே போய் போக் சாப்பிட்டு வந்தேன், அதுவும் செத்துட்டேன். செத்துட்டே இருக்கேன் ப்ரோ. இவ்வளோ இதை வாட்டி சாவுறேனே. சர்வரில் 10 பேர் ஆன்லைனில் இருந்தாங்க ஆடும் போது. யாருமே ஹெல்ப்புக்கு வரல. என்ன பண்ணுறது? தனியாக விளாடணும் போல இருக்குது. திருப்பியும் செத்துட்டேன். வெக்ஸ் ஆகிட்டு திருப்பியும் உள்ளே வந்தேன். எத்தனை வாட்டி செத்தாலும் ரூட் எடுத்துட்டு தான் சாவேன்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். நான் விளையாடும் போது நைட்டு ஒரு 10:30 மணி 11 மணி இருக்கும். விளையாடிட்டு இருந்தேன், டென்ஷனாகி விளையாடிட்டு இருந்தேன். ஃபோனே போட்டு உடச்சிடலான்ற டென்ஷனில் இருந்தேன் நான். அப்புறம் எதுனா ஒன்று இருக்கா எடுத்துகிட்டு போகிறதுக்கு, எதுனா ஒன்று ஆர்மர் எதுனா ஒன்று இருக்கான்னு பார்க்கும்போது நமக்கு ப்ரொடெக்ஷன் ஒன்று போட்ட லெதர் ஆர்மர் கிடச்சிது. திருப்பியும் போனேன், செத்துட்டேன். மேலே ரீஸ்பான் ஆகி திருப்பியும் கீழே போனேன், செத்துக்கிட்டே இருப்பேன். கிரீப்பரு நான் உக்காந்தேன். இந்த இடத்துல நான் சாவலை. நான் போட்ட மாட் பேக்கில் பொறுமையாக ஷீல்டு எடுத்துன்னு வந்து வைக்கிறான். கை வலிக்குது போல இது. அப்புறம் ஒரு 11 மணி 12 மணி போல் தெய்வம் மாதிரி வந்தார் ப்ரோ. யார்? ரிபலு வந்து, ப்ரோ ஏன் ப்ரோ கஷ்டப்படுற, எத்தனை வாட்டி செத்துருக்க ப்ரோ, நீ தான் எனக்கு தெரிஞ்சு மைண்ட் கிராஃப்டில் ஹிஸ்ட்ரி பண்ணுறக்க ப்ரோ, செத்துன்னு சொல்லிட்டு வந்தார். என்கிட்ட ஃபார்ச்சூன் இருக்குது, நான் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு 7 டைமண்டும் ஒரு டோட்டமும் கொடுத்தாரு. இந்த டோட்டமை போகிற வழியே உடச்சிடுவேன், அது வேறு விஷயம். செத்துட்டேன் தான், போகிற வழியே உடச்சிடுவேன். அப்புறம் ஒரு 2 டைமண்ட் கொடுத்தாரு. அப்புறம் எல்லா டைமண்டையும் மைண்ட் பண்ணி கொடுத்துட்டு டைமண்ட் ஆர்மரையும் மாறிட்டேன். இதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் டென்ஷனாக பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் எல்லாம் சாஃப்டாக நடக்கும். அவர் கூடயே அவர் வீட்டுக்கு போய்ட்டுருந்தேன். அவர் வீட்டுக்கு கூப்பிட்டாரு. எனக்கும் போர் அடிச்சது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த இடத்துல பாருங்கள், ரைடு ஃபார்ம் கட்டினேன்னாரு. அவரோட ரைடு ஃபார்ம் தான், அவர் டோட்டம் ஷாப் வச்சுருக்காரு, அதனால் ரைடு ஃபார்ம் கட்டினார். நம்ம என்ன ஷாப் வைக்கிறதுன்னு தெரில. உங்களுக்கு எதனா ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைடு ஃபார்ம் கட்டினாருன்னு ரைடு ஃபார்ம் பார்த்துன்னு இருந்தேன். உங்களுக்கு காட்டணுன்னு தான் எகிரி காட்டின்னு இருந்தேன். விட்டு போயிட்டாருன்னா விட்டு எங்கேயோ போயிட்டார்.
அப்புறம் சேட்டில் ப்ரோன்னு கற்றுனேன். சேட்டில் எப்படி கத்த முடியும்? சரி ஓகே, ப்ரோன்னு கற்றுனேன். அவர் வந்தார். இதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக ஃபன்னாக இருந்துச்சு. இது ஃபுல்லாக இரிட்டேட்டிங்காக இருந்த கேம். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபன் மூமெண்ட்ஸ், ஹோல்சம் மூமெண்ட்ஸ் நடக்கும். இதுக்கப்புறம் தான் அங்கேருந்து ப்ரோன்னு கத்தின்னு தான் வந்தார். 2 பேரும் விசியில் கனெக்ட் ஆகி தான் விளையாடிட்டு இருந்தோம். இதுதான் ஒரு வீடு, பார்த்துக்கோங்க. போன ஒன்று என்னமோ ஒன்று கொடுத்தாரு. ஆட்டு புழுக மாதிரி இருக்குது, என்னான்னு தெரில. இது நம்ம நட்டல் எல்லாம் ஏதோ ஒரு புது மாவு வந்திருக்கான், அதுக்கு போடுற செல்லாம் கிஃப்டாக கொடுத்தாரு. சரின்ட்டு போர் அடிக்குது, எதனா பண்ணலான்னு சொன்னார். அப்புறம் மேலே போய் பார்த்தா டோட்டம் ஃப்ரீயாக கொடுத்துட்டார். 2 டோட்டமு வீட்டில். அங்கே ஒரு டோட்டமு, இங்கே 2 டோட்டம், மொத்தம் 3 டோட்டம் போசியில் கொடுத்துக்கிறாரு. அப்புறம் நம்ம பே பண்ணணும் தான், இல்லைனா சிறுப்பால் அடிப்பார் நம்மளை. அவருக்கு கை தட்டிட்டு அவருக்கு நன்றி செலுத்திட்டு இப்போ என்ன பண்ணுவேன்? போர் அடிக்குதுன்னு கேட்டார். என்ன பண்ணுவாங்க? நார்மல் பிளேயராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? பிவிபி பண்ணுவாங்க, இல்லை எதுனா ஒன்று பண்ணுவாங்க, இல்லை மைனிங் போவாங்க. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? மேலே போ ப்ரோ, இது மேலே ஏறு, கீழே குதி, திருப்பி மேலே போ ப்ரோ, அது மேலே ஏறு, கீழே குதி. போர் அடிக்குது ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது? கீழே குச்சி விளையாட்டுருந்தோம். அவர் ஸ்கில்லை காட்டுறேன்னாரு. ஸ்கில்லை காட்டுறேன்னு சொன்னார். என்ன ஸ்கில்லு? அந்த அது பேர் என்ன, எம்எல்ஜி பண்ணுறேன்னு சொன்னார். இந்த கேவ் கீழே போ ப்ரோ, நான் மேலேருந்து குதிக்கிறேன் அப்படின்னாரு. செத்துருவார், எல்லாரோட்டையும் எடுத்துக்கலாம் தான் நினச்சேன். எப்படியோ பொலஸ்டார் வைஸ். ஃபஸ்ட்டு வாட்டி கீழே போனார், எனக்கு ஒன்றுமே தெரியல. செகண்ட் வாட்டி நான் கீழே போயிட்டு 3, 2, 1 அப்படின்னு சொன்னேன். மேலேருந்து குடிச்சார். மகேந்திர பாகுபலி கரெக்டாக குடிச்சிட்டாரு. எதுனா ஒன்று பண்ணிடலான்னு இருந்தேன், மறந்துட்டேன். குடிச்சிட்டு ரொம்ப நேரமாக ஆடி நின்றார். எம்எல்ஜி பண்ணிட்டு நிறைய செய்வது நார்மல் எம்எல்ஜி பண்ணிட்டு இவர் குடிச்சுக்கிறாரு. அப்புறம் இன்னொன்று, இந்த சர்வர் வந்து நார்மல் சர்வர் கிடையாது, நிறைய ஓட்டிங்லாம் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், அவர் மேலே வந்து இருந்தார். நான் வாட்டர் பேக்கெட் எடுத்து விட்டேன். தாவினுங்கிறாரு, ப்ரோன்னு தாவினுங்கிறாரு. அப்புறம் இந்த சர்வரில் ஓட்டிங்லாம் நடக்கும். ஓட்டெல்லாம் வைப்பாங்க, எலெக்ஷனு. அப்புறம் நார்மல் பிளேயர் எல்லா பிளேயரும் பண்ணுற மாதிரி பிவிபி பண்ணோம். நான் இவர் பாட்டு தான், ஈஸியாக அடிச்சிடலாம், பறக்க விட்டுடலான்னு நினச்சேன். நல்லா தான் அடி வாங்கியிருந்தார். நல்லா ஸ்டார்டிங்லேருந்து நல்லா டம்முன்னு அடி வாங்கியிருந்தார். எப்படி அடிச்சாருன்னு தெரில, அப்படி இப்படின்னு சுற்றி ஃபஸ்ட்டு சிரிக்கிறாரு கைஸ் வீசியில். நான் பண்ணுறது செத்துட்டேன். இதுக்கப்புறம் ஒன்றும் முட்டை கொடுக்க முடியாது. அப்புறம் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பேசினேன். ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எது நான் ஒன்று பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு 10 வயசு போகுமான்னு தெரில, போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். எத்தனை ஆட்டுன்னு கேட்டேன், 2 ஆட்டுன்னாரு. வீடியோ முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா முடிஞ்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அவர் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போய்ட்டு. அவர் சேனல் லிங்க் தரேன். அவரும் தஞ்சாவூர் பற்றி வீடியோ போட்டிருப்பாரு, அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் பாய்.